2021 எக்ஸாம் எடுத்தாக்கள் வந்து 76,851 பேர். ஒரு கிளாஸ் எடுத்தீங்கன்னா விளையாடுங்க, அங்க ஒரு 30 பேர் 100 பேர்ல 30 பேர் வந்து ஃபெயில் விடுறாங்க. நம்மள்ட்ட படிச்ச ஒருத்தர் நீ எடுக்கிறான்டா அதுக்கு மட்டும் நாம ரீசன், நம்மள்ட்ட படிச்சு ஃபெயில் விடுறான்டா அதுக்கு அவன் தான் ரீசனா இல்லை தான். ரெண்டாயிரத்தி 21 எக்ஸாம் எடுத்தாக்கள் வந்து 76,851 பேர். ரைட், அதுல ஒரு 30% கிட்ட 22,730 பேருக்கு கிட்ட, அதாவது 30% ஃபெயில் விட்டுருக்காங்க. ஸோ ஒரு 8% ஆக்கள்லாம் நே எடுத்திருக்காங்க. ஒரு கிளாஸ் எடுத்தீங்கன்னா விளையாடுங்க, அங்க ஒரு 30 பேர் 100 பேர்ல 30 பேர் வந்து ஃபெயில் விடுறாங்க இல்லையா? ஒரு 8 பேர் தான் என்ன செய்யறாங்க, ஏ எடுக்கிறாங்க. நான் இப்ப சொன்ன அந்த பெர்சன்டேஜ் வந்து ஹோல்சேலோன் வைஸ் ஆகுது. ரைட்டா, ஒரு எடுக்கிற எக்ஸாம்ல கெமிஸ்ட்ரி எக்ஸாம் எடுத்தாக்கள்ல ரைட்டா ஒரு 30% ஆக்கள் வந்து ஃபெயில் மேல படிக்கிறோம். ஆனா ரிசர்ச் எடுக்கிறதுக்கான அந்த ஐடியாக்கள் இல்லாமத்தான் ஏன்னா எல்லாருமே படிப்பாங்க. ஸோ இந்த ஒரு ஐடியா என்ன நாம யோசிக்கிறது, நம்மளோட என்னுடைய நோக்கம் இதுதான். நம்மள்ட்ட படிக்கிற யாருமே வந்து ஃபெயில் விடக்கூடாது. ரைட், ஏ அல்லது பி எடுக்கிறது அது ஒரு ஆசை, அது எப்ப நடக்கும்னு தெரியல. ரைட், நான் என்னன்னா அப்படி படிக்கிற அவ்வளவு பேருமே என்ன ஏபி எடுக்காடி கூட எங்களால ஃபெயில் விடாம செய்யல. அது நான் மட்டும் இல்லை, அது எந்த ஒரு சிறாலையும் மேலு. ரைட், ஏன்னா நம்மளை நம்பித்தான் எல்லாரும் ரைட்டா, எல்லாரும் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் தானே. ஸோ நம்மள்ட்ட படிச்ச ஒருத்தன் ஃபெயில் விடுறான்டா, நம்மள்ட்ட படிச்ச ஒருத்தன் நீ எடுக்கிறான்டா அதுக்கு மட்டும் நாம ரீசன், நம்மள்ட்ட படிச்சு ஃபெயில் விடுறான்டா அதுக்கு அவன் தான் ரீசனா இல்லை தான். ரைட், ஸோ நம்ம நிலைமை மாறு. ரைட், ஏன்னா இது உன்னோட லைஃப் மட்டும் இல்லை, உன்னை சார்ந்தவர்களுடைய லைஃப் இல்லையா, உன்னோட ஃபேமிலி உன்னை தேர்ட் சை வரைக்கும் கஷ்டப்பட்டு தேர்ட் சை வரைக்கும் படிப்பிக்கிறாங்களே இருக்கிறாங்க. ரைட், ஸோ இந்த தேர்ட் சைடில் கூட நம்மளால அச்சீவ் பண்ண முடியாம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ரைட், ஓகே. இதுக்கு பிறகு நான் ஒரு பாடம் ஒரு சப்ஜெக்ட் வந்து நான் ஃபெயில் விட்டுட்டேன்னா இன்னொரு தனம் எடுத்து ஒரு 3 பாஸுக்கான எடுக்க நிலைமை வந்து 3 பாஸ் எடுத்து ஏதாவது கவர்மெண்ட் ஜாப் அதுக்கு ட்ரை பண்ணுறதோ ஏதோ ஒரு கோர்ஸ் படிக்கிறதுக்கு எதுனா. ஸோ அந்த ஒரு நிலைமை வேண்டாம்.